ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. பறவைகளின் சரணாலயம் வேடந்தாங்கல்லேருந்து ஒரு ஃபாலோவர்ஸ் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணார். உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறேன், எங்கள் வீட்டு நிகழ்ச்சியை நீங்கள் செஞ்சு கொடுங்க, நீங்கள் சூப்பராக சொல்லித்தரீங்க அப்படின்னு சொன்னார். நானும் முதல் தடவை இப்போ தான் பறவைகளின் சரணாலயம் வேடந்தாங்கல் ஊருக்கு போகிறேன், பிரியாணி செய்ய போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உண்மையாகவே இங்கே ஒரு அமைதியாக, இந்த ஏரியா அவ்வளோ சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. இங்கே நான் செய்ய போகிற பிரியாணி இதுவரைக்கும் நான் சொல்லாத செய்முறை, காட்டாத வீடியோ, வளர்ந்து வரும் மாஸ்டர், உங்களுக்காக என் உழைப்பு, என் ஆர்வம். வீடியோ இந்த மாதிரி ரன்னிங்கில் போகும்போது கூட வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் உங்களை நினச்சி தான் இந்த ஆர்வத்தையும் உழைப்பையும் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன். உண்மையாக என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் சப்ஸ்கிரைப் நண்பர்கள், என் உறவுகள், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு உண்மையான இந்த உறவுகள் இருக்குதுன்னு சொல்லி நான் நம்பிக்கிறேன். இந்த அண்ணங்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், அண்ணா பூண்டு இஞ்சி தோலெல்லாம் உரிச்சி வைங்கன்னு சொல்லி சூப்பராக உரிச்சி வெட்டியே வச்சிட்டாரு. அதுவே பார்க்க ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா பிரியாணி வேலைக்கு முதல் படியே இந்த பூண்டு தோலும் இஞ்சி வெட்டி அரைப்பதும் தான் பெரிய வேலை. அதுக்கப்புறம் வெங்காயம் உரிப்பது. இந்த ரெண்டு வேலையும் செஞ்சு முடிச்சிட்டா பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இங்கே செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் வீடியோ தெளிவாக சூப்பராக பேஜில் போட்டுட்டேன். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா போய் பாருங்கள், பிச்சுக்கிட்டு ஓடுது. சரி, இப்போது இந்த சாதம் வடிக்கிறதுக்கு இங்கே 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டரு கணக்கு, மொத்தம் 30 கிலோ ஒரே ஓலை வடித்து ஒரே வட்டாவில் வடி பிரியாணி தம் போட போகிறோம். அடுப்பு பற்ற வச்சு நல்லா கலன்னு எரியுது. இந்த வட்டா பாருங்கள், 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி. இங்கே 70 கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன். இந்த வட்டா நடுவில் பாருங்கள், மேடு பள்ளம் இல்லாமல் இருக்குது. சில வட்டாவெல்லாம் மேடு பள்ளம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற வட்டாவில் கண்டிப்பாக கொஞ்சமாச்சு தீச்சல் பிடிக்கும். இது ஏன்னு விளக்கமாக சொல்கிறேன், வீடியோவை பாருங்கள். வட்டாவை அடுப்பு மேலே எடுத்து வச்சு சரியாக சமமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி கொஞ்சம் சாய்வெலாம் இருந்துச்சு. அதை எப்படி சரி செய்கிறேன்னு பாருங்கள். இங்கே 30 கிலோவுக்கு 6 லிட்டர் எண்ணெய், 1 கிலோவுக்கு 200 ml எண்ணெய் ஊற்றி பார்க்கும்போது சமமாக நிற்கணும். அப்படி இருந்தால் தான் வடி பிரியாணி கடைசியாக வடித்து கொட்டும் போது ஒரு பக்கம் தண்ணி ஒதுங்காமல் சமமாக நமக்கு பிரியாணி கிடைக்கும். கல் வைக்கிறேன், ஒரு சைடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே வைக்கிறேன், ஆனால் அங்கே வைக்கக்கூடாது, ஏன்னா வட்டை ஆடும். கல் எப்போவுமே கம்பிக்கு அடி மண்பகுதி கிட்ட தான் வைக்கணும். இதுவெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு தான். வளர்ந்து வரும் மாஸ்டர், உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். நல்ல ஜாம்பவான் மாஸ்டர்கள், சிறந்த மாஸ்டர்கள், அவங்களாம் இந்த வீடியோ பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டிப்ஸா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வளரும்போது நம்ம இதெல்லாம் நல்லா உணர்ந்தால் தான் நல்ல ஒரு பிரியாணியை கொடுக்க முடியும். இப்போது அந்த கல் வச்சு பார்த்த பிறகு எண்ணெய் சமமாக நிற்கிது. இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக வடி பிரியாணி செய்கிறதுக்கு சமமாக இருக்கணும். இந்த வீட்டில் வாத்து இப்போ தான் குஞ்சு பறித்து அழகாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்து பார்க்கவே அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே பிரியாணி செய்ய ஆர்வமாக ஆரம்பிச்சிட்டேன். மிதமான சூடு வந்த உடனே நமக்கு அளவுள்ள பட்டை, கிராம், ஏலக்காய். எப்போவுமே சொல்வேன், 1 கேஜிக்கு 2 கிராம் பட்டை, அனைத்தும் 1 கிராம், மீதி அனைத்தும். அந்த ஏலக்காய் பாருங்களேன், வெள்ளையாக பூத்து வந்திருக்கும். கிராம்பு வெடிக்கும். இந்த சத்தமும் அந்த உடனே அந்த வாசனையும் செய்ய ஆரம்பித்த உடனே பிரியாணி செய்கிற இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகிடும். அது கூட ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா, எப்போவுமே 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம் சேர்க்கணும். இந்த இடத்த முக்கியமாக பாருங்களேன், ஒரு வட்டா பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே மூடி சரியாக இருக்கா, இந்த அளவுள்ள வட்டாவோட மூடி தானான்னு சொல்லி செக் பண்ணணும். மேடு பள்ளமாக இருந்தால் லேசாக தட்டி சமமாக்கணும். ஏன்னா அடுப்பு பற்ற வச்சு செஞ்சு கடைசியாக தம் போடும் போது தட்டி எடுக்கும் போது அந்த தட்டு சரியாக இல்லாமல் டைமிங் மாறும், தீச்சல் பிடிக்கும், சரியான தம் ப்ராசஸ் ஆகாது. இதெல்லாம் ஃபிசிக்கலான வேலை, ரொம்ப முக்கியம். வெங்காயத்தை தட்டு போட்டு மூடி கிண்டனா சீக்கிரமாக வதங்கி பொன்னிறமாக கிடைக்கும். பொன்னிறம்னா தங்க நிறம் சொல்லுவாங்க. அந்த கலர், அதாவது வெங்காயத்தோட கார்னரில் தான் இருக்கணும். அந்த கார்னர்லேயே பொன்னிறம் வந்தாலே வெங்காயத்தோட ஈரப்பதெல்லாம் நமக்கு நல்லா இழுத்து நல்ல பொன்னிறமாக வந்து ஸ்வீட்னஸான தன்மை வெங்காயத்தில் கிடைச்சிரும். வெங்காயம் அரைப்பதை வதக்கும் போது புதினா மல்லி தழை போடுங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி வெங்காயம் அந்த கார்னர் பொன்னிறமாக வந்த உடனே
தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். இங்கே 200 கிராம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மீதி காரம் பார்த்து சேர்த்துக்கிறேன். ஆக மொத்தம் 300 கிராம் சேர்க்கணும். நான் 250 கிராம் சேர்த்துருவேன். கடைசியாக காரம் கொஞ்சம் செக் பண்ணி ஒரு 20 கிராம் 30 கிராம் சேர்த்துப்பேன். ஏன்னா பச்சை மிளகாயில் திடீர்னு கொஞ்சம் கூடுதலான காரம் கிடைக்கும். இஞ்சி பூண்டில் சில டைமில் கூடுதலான காரம் கிடைக்கும். இதை பார்த்து நான் அளவுள்ள அந்த காரத்தில் 20 கிராம் குறைச்சி சேர்த்து கடைசியாக சேர்த்துக்கணும். வெங்காயம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்ல கலர் வந்த உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு. கண்டிப்பாக தோல் உரித்து பூண்டை பாருங்களேன், வெண்ணெய் மாதிரி ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி தோல் உரித்து சேர்த்து வதக்கினீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. சீக்கிரமாக வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு கிடைக்கும். வெங்காயம் சரியாக வதங்காமல் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கினாலும் உங்களுக்கு அடி பிடிக்கும். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அளவுள்ள உப்பு சேர்ப்பேன். ஏன்னா நல்லா வதங்கும், வாசனையும் உடனே கிடைக்கும். 30 கிலோ கறி, 30 கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு 40 கிராமு. இங்கே 30 கைப்பிடி உப்பு சேர்த்துட்டேன். அந்த வாத்து மேய்ஞ்சிக்கிட்டே நெருப்புக்கிட்ட வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பதற்றமாயிடுச்சு. எல்லாரையும் அப்படியே அனுப்பி விட்டுட்டு திரும்ப பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக மசாலாவுக்கு 1 கிலோ கறிக்கு 1 கைப்பிடி உப்பு, தண்ணியில் 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு. இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் சேர்த்திங்கன்னா உப்போட பதம், உப்போட உரப்பு சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது 3 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிட்டேன். 3 லிட்டர் தயிர் சேர்த்து பார்த்தீங்களா, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு தனியாக நிற்குது பாருங்கள். கண்டிப்பாக பிரியாணிக்கு 3 பொருள் ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டியான அரிசி, சமமான கறி, வதக்கிற செய்முறை. இந்த 3ம் சரியாக இருந்துச்சுன்னா யார் செஞ்சாலுமே பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி எண்ணெய் பிரிஞ்சு இருக்குதோ இதே மாதிரி தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு இருக்கணும். 1 கிலோவுக்கு 250 கிராம் அளவுள்ள தக்காளி சேர்த்துக்கிட்டேன். இங்கே எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கணும். பிரியாணிக்கு முக்கியமாக எலுமிச்சப்பழ சாறு சேர்க்கணும். அந்த உப்பு, காரம், புளிப்பு சேர்ந்து சாப்பிடும் போது தான் பிரியாணி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இங்கே நான் கரெக்டாக பெரிய சைஸில் 12 பழம் எடுத்து நல்லா புழிஞ்சி எடுத்து சாறு சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே எண்ணெய் பபுள்ஸ் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்து நிற்குது. மட்டன் பிரியாணியாக இருந்தால் மட்டனை போட்டு நல்லா வேக விடலாம். இங்கே சிக்கன் பிரியாணி முன்னாடி அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கணும். 30 கிலோ அரிசி, 1 கிலோ கணக்குக்கு 1/2 லிட்டரு தண்ணி. நல்லா புரிஞ்சுக்கிங்க. 5 கிலோ வரைக்கும் ஒரு அளவு, 15 கிலோ வரைக்கும் ஒரு அளவு, 25 கிலோ வரைக்கும் ஒரு அளவு. 25 கிலோவுக்கு மேலே செஞ்சால் 1 கிலோ அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா மசாலா கொதிக்கும் போதும் ஆயில் பிரிஞ்சு தனியாக வரும். அதாவது இந்த மாதிரி கொதிக்கும் போது மசாலாவும் நல்லா கொதிக்கும். தக்காளி முழுமையாக அப்படியே கரைஞ்சி போன மாதிரி உடையும். தக்காளி முழுமையான ஒரு பக்குவத்தில் உடைஞ்சா நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் பிரியாணியோட கலரு அதிகமாக தூக்கி கொடுக்கும். முக்கியமாக இந்த மாதிரி கொதிக்கும் போது அனல் பதத்தை குறைச்சி சிக்கன் சேர்க்கணும். நீங்கள் இதை கண்டிப்பாக நோட் பண்ணணும். நீங்கள் வேகமாக கொதிக்குதுன்னு சொல்லிட்டு சிக்கன் கொண்டு வந்து கொதிக்கும் போதே கொட்டக்கூடாது. எரியிற அந்த கொதிக்கிற பக்குவத்திலிருந்து பாதி அனல் பதத்தை குறைச்சி நீங்கள் கறியை சேர்க்கணும். கறி சேர்த்த பிறகு அப்படியே பபுள்ஸ் மாதிரி ஸ்லோவாக கொதிக்கணும். பாருங்கள் எவ்வளோ வேகமாக கொதிச்சிச்சு. ஆனால் இப்போது கறி சேர்த்த பிறகு சின்னதாக பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது. கண்டிப்பாக வடி பிரியாணிக்கு 100 to 120 கிராம் சைஸில் பீஸ் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக உடையாது, மசாலாவும் நல்லா அப்சர்வ் ஆகும். இங்கே உலத்தண்ணியில் லேசாக கொதி வந்துச்சு. இதில் 1 கிலோ அரிசிக்கு சொன்ன மாதிரி 1 கைப்பிடி உப்பு, 30 கைப்பிடி உப்பு சேர்த்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. எப்பவுமே வடி பிரியாணிக்கு முன்னாடி உலத்தண்ணியை தான் பற்ற வைக்கணும். ஸ்லோவான அனலில் இருக்கணும். அங்கே கறியை சேர்த்த உடனே அனலை இங்கே அதிகமாக்கி உடனே நீங்கள் அரிசியை கொட்டி வடித்து கொட்டணும். இப்போ தான் நான் இதுவரைக்கும் சொல்லாத செய்முறை, காட்டாத வீடியோன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே கறியை கொட்டி பபுள்ஸ் மாதிரி அழகாக கொதிக்குது. அந்த சிக்கனை சேர்த்த பிறகு அதுலேருந்து ஒரு ஆயில் பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஃபுல்லாக நமக்கு அப்படியே கருப்பாக நமக்கு அந்த எசன்ஸு வந்துடுச்சு. இங்கே உலத்தண்ணி நல்லா கொதிக்குது. கண்டிப்பாக
தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அரிசி போட்டால் தான் கரெக்டாக 2லேருந்து 3 நிமிஷத்தில் நமக்கு சரியான அந்த பதம் வடித்து கிடைக்கும். 40 to 50% வேகணும். அரிசி துண்டு துண்டாக உடையணும். அரிசி ஃபஸ்ட்டு ஒயிட்டாக மாறும், அதுக்கப்புறம் நீண்டு வரும், அதுக்கப்புறம் துண்டு துண்டாக உடைக்கும். இங்கே மசாலா எல்லா இடமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதாவது அரிசி கொட்டின பிறகு இங்கே அனலை கொஞ்சம் ஏற்றணும், அதாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லா இடமும் கொதிக்கணும். நீங்கள் அரிசி வடித்து கொட்டும்போது கொதிச்சுட்டே இருக்கும்போது கொட்டினா தான் அந்த அரிசி அந்த ஆயிலையும் நீரையும் உடனே இழுத்து பாதி அளவுக்கு அங்கேயே தம் ப்ராசஸ் ஆகும். அரிசியை பாருங்களேன், அப்படியே பியூர் ஒயிட் மாறி இருக்குது. திரும்பவும் அள்ளி உங்களுக்கு உடைச்சி காமிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே திரும்பவும் துண்டு துண்டாக அழகாக உடையும். இந்த பக்குவத்தை பயல்லாமல் கற்றுக்கணும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக துண்டு துண்டாக உடையுது. இதை உடனே வடிக்க ஆரம்பிச்சிடணும். அனல் பதத்தை குறைக்கவே கூடாது. சரி துண்டு துண்டாக உடையுது, நம்ம அனலை நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்தவே கூடாது. இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 30 கிலோவில் ஒரு 10 to 12 கிலோ அளவுக்கு வடித்து அந்த கொதிக்கிற மசாலாவோட கொட்டிடுவோம். இப்போது இது ஒரு 40 to 30% அளவு தான் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த அனல் கொதிச்சிட்டே இருக்குல்ல தண்ணியில், அங்கே இதை விட ஒரு 10லேருந்து 20% அதிகமான வேக்காடு வரும். இது மேலே வடித்து கொட்ட கொட்ட நமக்கு கீழே இருக்கிற அரிசி நீரோடு இருக்குது, அதே மேலே கொட்டுற அரிசி நீர் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பர்சன்டேஜில் நீங்கள் வேக்காடு கொடுத்து கொட்டினா முழுவதும் சமமாக உங்களுக்கு உதிரியாக நல்ல ஜூஸியாக பிரியாணி கிடைக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியமான இடம். 2 பேர் தான் செய்கிறோம். என்ன பாருங்களேன், இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி வேர்வை சிந்திக்கிட்டே அனலில் சுட்டுக்கிட்டே உங்களுக்காக தெளிவாக காமிக்கணும். ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ தூரம் வேலை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் நல்லா செஞ்சு தரணும். அங்கே ஏதாவது சின்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா நீங்கள் வீடியோ எடுத்து சரியாமல் செய்யாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லி கடைசியில் குறை சொல்லுவாங்க. வீடியோவை உங்களுக்காக என் கஷ்டம், என் உழைப்பு, கண்டிப்பாக நான் திரும்பவும் சொல்கிறேன், என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணணும். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்கள். கடைசி பக்கம் அந்த சாதத்தை வடிக்கிறோம். இதை அழுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எடுத்து அழுத்துவேன், துண்டு துண்டாக உடையாது, லேசாக நசுங்கின மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஏன்னா இது மேலே கொட்ட போகிறோம், அப்போது கீழே விட மேலே ஒரு வேக்காடு அதிகமாக இருக்கும். நல்லா பாருங்கள், அரிசியை எடுத்து அப்படியே அழுத்துறேன், எதுவுமே துண்டு துண்டாக உடையாது, அரிசி நசுங்கின மாதிரி இருக்கும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வடித்த அரிசியை விட 20-30% வேக்காடு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் செய்ய செய்ய உணர்ந்து செய்வீங்க. மேலே கொட்டி அப்படியே மசாலா ஒதுங்காமல் சூப்பராக தடவி விட்டு இந்த மாதிரி அந்த துடுப்போட அடிப்பகுதியை ஜிக்ஸாக் மாதிரி பண்ணும்போது ரொம்ப அதிக மசாலா கீழே இல்லாமல் திக்காக அடி பிடிக்காமல் நமக்கு ரைஸ் கூட சூப்பராக ஏறி பிரியாணி அப்போ தான் நல்ல ஜூஸியாக கிடைக்கும். உண்மையாகவே ஒரு 30 கிலோ அரிசி அளவு செய்யும் போது இந்த டைமில் இந்த அனல் சூட்டில் இந்த ஜிக்ஸாக் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர். நான் ஏன் சொல்கிறேன்னா, படுற கஷ்டத்தை உங்களுக்காக சொல்கிறேன். எனக்கு உங்கள் வீட்டு வேலையை கொடுங்க, எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வியூஸ் போட்டுலாம் எனக்கு எண்ணம் கிடையாது, என் கண்டென்ட்டு கிடையாது. ஏதோ ஒரு 10 வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த மாதிரி வீடியோ பார்த்து வாழ்க்கையில் நல்லா இருந்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும். அரிசி மேலே கொஞ்சம் தண்ணி இல்லைனா வடித்த தண்ணியை அந்த 2 லிட்டர் 3 லிட்டர் அளவுக்கு மேலே ஊற்றி தலைன்னு அரிசியும் தண்ணி ஒன்றா சமமாக தம் போடணும். இங்கே மேலே கொஞ்சம் விறகு அதிகமாக எரிய வச்சுருக்கேன். ஏன்னா கேஸ் அடுப்பில் அரிசியை வடித்தோம், இங்கே மசாலா விறகு அடுப்பில் தாளித்தோம். ஆனால் இங்கே கந்து பத்தாது, கீழே இருக்கிற கந்தை எடுக்காமல் மேலே கொஞ்சம் ஃபயரை அதிகமாக வச்சுருக்கேன். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கீழே இருக்கிற கந்தை எடுக்கவே கூடாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் லேசாக ஒரு அனல் வேக்காடு இல்லை ஆவி வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி விடணும். கண்டிப்பாக நடுவில் அனல் பதம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ரவுண்ட் பண்ணி விட்டால் தான் தீச்சல் பிடிக்காமல் சூப்பராக இருக்கும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நான் முதலில் இப்போ தான் இங்கே போகிறேன். பார்த்தேன், பயங்கரமாக வியப்பாக அழகாக அந்த பறவைகள், தண்ணி, மரங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய மகள் அவங்க ஸ்கூலில் போயிட்டு வந்தாங்க. அப்போ சொல்லும்போது எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த அண்ணன் ஆர்டர் கொடுத்தாரு. அண்ணனால் பிரியாணியும் நல்லா செஞ்சு கொடுத்தேன், பறவைகள் சரணாலயம் நல்லா. ஏங்க உங்க மனசு கஷ்டமா இருக்கா? இங்க வாங்க, இங்க பாருங்க. கூமாம்பட்டினாங்க வேடந்தாங்கல் பறவைகள் பயங்கரமா இருக்கு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம் போட்டு முடிச்சாச்சு. தட்டு எடுக்கும்போது நீங்கள் சடனாக எடுத்து கையில் ஆவி அடிச்சக்கூடாது. தட்டை ஸ்லோவாக கொஞ்சம் இழுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். உள்ளே இருக்கிற ஆவியெல்லாம் வெளியில் வந்துடும். அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கந்தை கீழே கொட்டாமல் அப்படியே எடுத்து சேஃபாக வச்சுக்கணும். சரியாக தம் ஆகலைன்னா திரும்பவும் போட்டு தம் போடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எப்பவுமே தம் பிரித்தா அந்த கந்தை கீழே கொட்டாதீங்க. ஒரு சேஃப்டியாக எடுத்து வைங்க. ஏதோ ஒரு காரணத்தில் தம்மு சரியாகலைன்னா திரும்பவும் அந்த கந்து எடுத்து போட்டு தம் போடலாம். பிரியாணியை உடைச்சி காமிக்கிறேன் வாங்க. 30 கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசி, 30 கிலோ சிக்கனு. வாங்க. உண்மையாகவே இந்த மாதிரி பிரியாணியெல்லாம் என்னால் செய்ய முடியுமான்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. எவ்வளோ ஒரு ஓட்டம் இருந்துச்சு. இதை கற்றுக்கணும், எப்படியாவது இதோடைய அனுபவத்தை புரிஞ்சிக்கணும்னு சொல்லி நினச்சேன். செய்ய செய்ய கஷ்டப்பட்டு அனுபவப்பட்டு நிறைய அசிங்கப்பட்டு இன்றைக்கி எந்தவித பயமும் இல்லாமல் உண்மையாக அஜினோமோட்டோ போடாமல் கேசரி பவுடர் போடாமல், அதாவது கிராமத்து சைடில் கலராக கேட்பாங்க, அவங்களுக்கு நான் போடுவேன். எடுத்து பொறுத்து தான் செய்வேன். இங்கே கலர் பவுடர் சேர்க்காமலே எவ்வளோ ஒரு கலராக பிரியாணி உதிரியாக சும்மா மல்லிகைப்பூ மாதிரி கொட்டுது பாருங்கள். என் ஆசைலாம் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கற்றுக்கிட்டேன். இதை இஷ்டப்பட்டு ஆர்வமாக உழைச்சி என் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் கற்றுக்கணும். இதுதான் என்னுடைய ஆர்வம், உழைப்பு. எனக்காக இந்த வீடியோ 100 பேராச்சும் ஷேர் பண்ணணும். வளர்ந்து வரும் மாஸ்டர், உண்மையாக என் வீடியோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ போட்ட 3 மணி நேரத்தில் 100 பேர் ஷேர் பண்ணியிருக்கணும். இந்த குட்டி பாப்பா பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. பிரெட் அல்வா எடுத்து பிரியாணியில் வச்சு சும்மா அப்படியே அழகாக சாப்பிட்டாங்க. பாப்பா ஒரு கறியை கடிச்சு காமின்னு சொன்னேன். சும்மா இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாங்க. பிரியாணி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடணும். அப்படி தான் செய்யணும். இந்த பிரியாணி கூட எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சுருந்தோம். தெளிவாக சூப்பராக வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்பில் போய் பாருங்கள். ஒரு உண்மையான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யணும், அதுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக அளவாக அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். வளர்ந்து வரும் மாஸ்டர் வீடியோவை பாருங்கள். அண்ணன் என்ன சொல்கிறாரு கேளுங்க. நீங்கள் வேடந்தாங்கலேருந்து வீடியோ பார்த்து என்னை கூப்பிட்டுருந்தீங்க. ஆமாம், பிரியாணி நல்லா இருந்துச்சாண்ணா? சூப்பராக இருக்குது. சரிண்ணா, நன்றி. நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 2 மாதமாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரிண்ணா சரிண்ணா கூப்பிடணும்னு சொல்லிட்டு. சரிண்ணா. அது கரெக்டாக நீங்களும் ஃபோனுக்கு வந்து கரெக்டான ரெஸ்பான்சிபிள் பண்ணி கூப்பிட்டு அழகாக வந்துட்டீங்க. அழகாக பண்ணிட்டு அந்த டைம் பிரகாரம் நீங்கள் கொடுத்துட்டீங்க. சரி, அதுவும் இந்த ஒரு 10 மணி வரையிலும் யாரும் இருக்க மாட்டாங்க. பிரியாணினா இதுதான் பிரியாணி. நீங்க சொல்றதால இன்னும் சந்தோஷமா இருக்கு. அவர்தான் நல்லா சொல்லுவாரு. தம் பிரியாணி, வடி நீங்க பிரியாணி, நீங்க சென்னை, ஸ்பெஷலிஸ்ட். நீங்க சென்னையாண்ணா? எஸ் எஸ், நம்ம சென்னைங்க. ஓகேடா, தேங்க்யூ. பிரியாணி, உங்க பிரியாணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்டா இருந்து வேற லெவலுங்க. அந்த மாதிரி 100%. இந்த அண்ணனுடைய பசங்களுக்கு பேர் சூட்டும் விழா சர்ச்சில் சூப்பராக நடத்தி முடித்தாங்க. ஷேர் பண்ணுங்கள். நன்றி.